ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு நிச்சயம் பண்ண போன இடத்துல ஜெயந்தி காட்டின போட்டோவை பார்த்துட்டு கஸ்தூரியும் கார்த்தியாவும் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்க, அதை பார்த்து நிலா, சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாரும் அதை விட சாக்காயி பார்க்க, ஜெயந்தி அந்த போட்டோவை காட்டினதும் கஸ்தூரி சும்மா விடலை. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? ஏண்டி ஏன் மாப்பிள்ளை போட்டோவை காட்டி இதுதான் ஏன் புருஷன் அப்படிங்கிற? என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பிட்டு போவோம் நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க பேச்சு பேசுகிறீங்க? என் புருஷனை என் புருஷன் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும், அடியே நீ சொல்கிறது உண்மை இல்லைல்ல அப்படின்னு மறுபடியும் அழுத்தி கேட்குறாங்க. இதில் எதுக்குங்க நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் இருக்க கார்த்தியா கேட்குறாங்க, இங்கே பாரு ஜெயந்தி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைல்ல, பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க என்ன எல்லாரும் மண்டை குழம்பி போயிருக்கீங்களா? என் புருஷன் தாங்க சொல்ல முடியும். இவர் தாங்க நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டு போனோம் தான் நான் இந்த நிச்சயமே வேணாம் சொல்கிறேன். தமிழில் தானே பேசுகிறேன், புரியுதா புரியலையா அப்படின்னு மறுபடியும் சொல்லவும், அப்போ நிலா சொல்கிறாங்க, இல்லை ஜெயந்தி, அவங்க பயப்படுறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இவங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு, அதுவும் இவரோட தான். இப்போ நீங்கள் இவரை போய் உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறீங்க, அதனால தான் அவங்க சாக்காயி கேட்குறாங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை எங்களாலே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லவும், என்னங்க உங்களோட பெரிய தொந்தரவாக இருக்குது? மரியாதையோடு நான் சொல்லிட்டேன், இதுதான் என் வீட்டுக்காரு, நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம், இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் ஏதாவது பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்தி. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, பாண்டியன் சேர்ந்துக்கிட்டு, ஆமாங்க, உங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த தெருவில் வந்து விசாரித்தோம், உங்களை யாருமே நல்லவங்கன்னு சொல்லலை. அப்படி இருக்கையில் இது மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் கேட்க, அதானே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ஆரம்பிக்க, இங்கே பாருடி, நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன் மாப்பிள்ளையை பார்த்து எப்படி ஓம் புருஷன் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மறுபடியும் சண்டைக்கு போகுது. கார்த்தி அழுகவே ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாரு, நீ சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லைல்ல, பொய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்குடி பொய் சொல்லணும்? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரை என் புருஷன் தான் சொல்ல முடியும். நம்புனா நம்புங்க, நம்பலேனா போங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கஸ்தூரி அண்ணன் இருந்துட்டு சொல்கிறாரு, அப்படின்னா அவனுக்கு போனை போட்டு கொடு, நாங்கள் பேசணும் அப்படின்னும், நீங்கள் சொன்னதுக்காகலாம் நான் போன் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, அப்போ சோழன் சொல்கிறாரு, அப்போ இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க கார்த்திகா, இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லவும், சரி உண்மை இல்லைன்னே வச்சுக்கோங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன போங்க போங்கன்னு விரட்டுறீங்க? நாங்களா வந்து முத உங்களை பார்க்க வந்தோம், இல்லை நாங்கள் தான் நிச்சயத்தை அந்த நாளில் வச்சுக்கலாம்னு சொன்னோமா? இதுவே ப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த போட்டோவை காட்டினாப்புல நாங்கள் நம்பிடுவோம்னு எதை வச்சு காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நிலா சொல்கிறாங்க, கார்த்தியா அவருக்கு போனை போடுங்க அஸ்வினுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதட்டத்தோட ஃபோன் கூட பண்ண முடியலை, இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அந்த நேரம் பார்த்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க நிலா அப்படின்னு சொல்லவும், சரி எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கிடுவோம், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எதையாவது மனசுக்குள்ளே போட்டு சங்கடப்படுத்திக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லவும், கஸ்தூரி சொல்லுது, ஆமடி கார்த்தியா, இவங்க சொல்கிறதெல்லாம் எதையும் நம்பாத, வா நம்ம நேரடியாக மாப்பிள்ளைய வீட்டுக்கே போய் என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்து சேரன் வீட்டுக்கு தான் வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு கஸ்தூரி, கார்த்தியா, கஸ்தூரி அண்ணன் எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ கஸ்தூரியை பார்த்து கார்த்தியா கேட்குது, என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், என்னடி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இப்போ போன இடத்துல பார்த்தேல, இதுதான் என் புருஷன், 5 வருஷமாக நாங்கள் வாழ்க்கை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுது, இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிறாப்புல. அடியே அவள் சொன்னது எதுவுமே உண்மையாக இருக்காதுடி, அவளை பார்க்கையிலே அவள் குடும்பத்தை பார்க்கையிலே சுத்த பிராட்டுக்கார குடும்பமாக இருக்குடி, நான் சொல்கிறத நம்பிடி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லுது. நான் அந்த கல்யாணம் வேணாம் சொன்னேன், எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்னைய வம்பா அவர் கட்டி வச்ச, இப்போ என்னடானா ஏற்கனவே ஒரு குடும்பம் வேற இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ அப்படின்னு சொல்லவும், அடியே கார்த்தியா, இது உண்மையாக இருந்தால் தானே நான் உனக்கு பதில் சொல்லணும், இது பொய்யா போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அது எப்படிம்மா ஒரு பொண்ணு 5 வருஷம் ஒருத்தனோட குடும்பம் நடத்தணும்னு எப்படி வாய் கூசாமல் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கார்த்தியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு கஸ்தூரியோட. நிலாவை பார்த்து சொல்கிறாங்க கார்த்தியா, என் வாழ்க்கையே போச்சு, எங்கள் அம்மானால என் வாழ்க்கையே போச்சு, நான் இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சேரன் மாமாவோட நிம்மதியாக இருந்திருப்பேன், இப்போ என் வாழ்க்கை இங்கே எடுத்து இப்போ சேரன் மாமாவுக்கும் எங்கேயுமே பொண்ணு அமைய மாட்டேங்குது,
என்னால தானே சேரன் மாமாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிலா இருந்துகிட்டு, அழுகாதீங்க கார்த்தியா, இதெல்லாம் உண்மையா இருக்காது கார்த்தியா, தீர விசாரிப்போம். இப்போ அஸ்வினை கூட நீங்கள் உடனே வர சொல்லுங்க, நேரையே கூட்டிகிட்டு போய் இது உண்மையா பொய்யான்னு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாண்டி நானும் சொல்கிறேன், நேரடியாகவே அவரை வர சொல்லு, கூட்டிக்கிட்டு போய் இந்தா தானே இருக்குது, பக்கத்தில் தானே இருக்குது அவள் வீடு, என்ன ஏதுன்னு கேட்டால் தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லவும், அம்மா இது மட்டும் பொய்யா போச்சுன்னா நீ தப்பிச்ச, இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு உன்னை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், கஸ்தூரி இதை கேட்டு அதிர்ச்சியாகவே ஆகுறாங்க. என்னடி ஏண்டி பைத்தியம் பிடிச்சது மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, வாடி முதல்ல மாப்பிள்ளைக்கு போன போட்டு வர சொல்லுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் கார்த்தியாவை பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது கார்த்தியா, நீ தைரியமாக போ, மாப்பிள்ளைய வர சொல்லு, நம்ம எல்லாருமே போய் நேரடியாக அந்த பொண்ணையும் அவரையும் வச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதோட கார்த்தியாவும் கஸ்தூரி வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே சேரனை பார்த்து கேட்குறாங்க, ஏனே இப்படி அவசரமான ஒரு முடிவெடுத்து எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டு பண்ணிட்ட, பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவசரமாக எங்களுக்கு கூட தெரியாமல் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்க, அந்த குடும்பத்தை வெளியே விசாரிச்சா அவ்வளோ மோசமான குடும்பம் வேற சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த கார்த்தியா பொண்ணு மனசை வேற அந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சுட்டா அந்த போட்டாவை காட்டி, இதெல்லாம் உண்மையாகவே இருக்காது, ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் வெளியே விசாரிக்கலை, அது மோசமான குடும்பம், ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை உன்னிட்ட சொல்ல வந்தா நீ எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன், நீங்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு நிச்சயம் பண்ண வாங்கன்னு நீ எங்களை வாயை அடைச்சிட்ட, இப்போ பார்த்தில என்ன நடந்துச்சுன்னு. பொண்ணு வீட்டுக்காரவங்க மாதிரியா இருக்காங்க, அப்பா அம்மா அந்த பொண்ணு மகா திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சேரன் சொல்கிறாரு, நான் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லவும், இனிமேலாவது இப்படி அவசரப்பட்டு எங்களுக்கு தெரியாமல் எதையும் பண்ணாத, எங்களுக்கு தெரியாமல் பண்ணி இப்போ நீ என்னத்தை சாதிச்ச, எல்லாரும் அசிங்கப்பட்டாதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திட்ட. நிலா பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, சரி விடுங்க சோழன், நடந்தது நடந்துருச்சு, இப்போ கார்த்தியாவுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டா அந்த ஜெயந்தி பொண்ணு, அதை முதல்ல நம்ம அஸ்வினை வர சொல்லி அது உண்மையிலேன்னு நிரூபித்து அவங்க 2 பேர்த்தையும் மறுபடியும் சந்தோஷமாக ஊருக்கு அனுப்பி வைக்கணும், அதுதான் நம்ம கடமை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. வீட்டுக்கு போனதுமே கார்த்தியா அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஸ்வின் ஃபோனை எடுத்ததும் என்ன கார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜெயந்தியும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சா, நாங்கள் இப்போ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்த. அப்போ அஸ்வின் இருந்துக்கிட்டு, என்ன கார்த்தியா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, என்னட்ட எதையும் மறைக்காதீங்க, நான் இப்போ கேள்விப்பட்டதான் உண்மையாக பொய்யான்னு எனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அஸ்வின் சொல்கிறாரு, அது கார்த்தியா அப்படின்னு இழுக்கிறாரு. என்ன அது கார்த்தியானா, அப்போ ஜெயந்தி சொன்னது உண்மையா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க. இல்லை நான் எல்லா விவரத்தையும் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கார்த்தியா.